நாட்டிலே பேச்சு பெற்ற ஒரு சாமி ஆகையால் உங்களிடத்திலே ஆடி பாடி சன்மானங்கள் பெற்று செல்லலாம் என்று இருக்கிறது தெரிவித்தார்கள். அப்படியா? ஆடுகளை சொல்லி ஆடினார்கள். ஆடி உடனே அம்மா ஒரு ஆட்டத்தை பார்த்தேன், மெச்சினே மனமகிழ்ந்து உங்களுக்கு என்ன வேண்டும் கேட்டேன். அதற்கு கூறினார்கள், சாமி தாங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த மணிமரத்தையும் அந்த உத்ராக வாடித்தார்கள் கேட்டார்கள். ஆகா அம்மா இதை நான் கொடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? இதை யாரை கொடுப்பதற்கு எனக்கு தகுதி உள்ளவர்கள் இடத்திலே போர் செய்து வெற்றி பெறுகிறார்கள், அவர்களுக்கு தான் கொடுக்க முடியும் சொன்னவர்களே. அப்படியானால் சாமி தாங்கள் கொடுக்க முடியாது. ஆகவே உங்களை போன்று உங்களுடைய மனைவி சந்திரபாதை போன்று என்னையும் மணந்து கொள்ளுங்கள் சாமி என்று தெரிவித்தார்கள். இன்னும் கொடுமை இது தந்தாரும் என்று பிரார்த்திக்காதவன் அடுத்த மனைவி பார்த்து என் மனைவி தவிர அடுத்த பெண்களை பார்த்து தாயாக தங்கியாக மதிக்கப்பட்டனார் சிறுமரசையில் விட முடியாது என்று தெரிவித்து, இல்லை சாமி தாங்கள் வந்து கொள்ள வேண்டும் சில கட்டளையிட்டார்கள். எவ்வளவு எடுத்து வைத்து பார்த்து கேட்கவில்லை. காவலை நிர்வகித்து அடுத்த முறை தோட்டங்களை சர்ச்சை கட்டளையிட்டு துரத்து விட்டார்கள். சற்று நிகழ்த்து பார்த்தால் விஸ்வாமித்திரன் ஓடி வந்தார். விஸ்வாமித்திரன் வெளிமணி வெடிப்பது ஒருவரை வந்து எத்தனை இந்த மனைவிகளை ஓடி ஓடியது. சாமி தம்முடைய பாதநோகமே என்னை காலால் எட்டு பதிக்காட்சி அமை என்று பாதத்தை விட்டு பிடிக்கும்போது என்ன நாள் வருகிறார். நான் அனுப்பிய மாதர்களை எதற்கு அனுப்பலாம் என்று கேட்டேன். அதற்கு கேட்டார்கள். அதற்கு நான் சொன்னேன், சாமி என்னை பற்றி நன்கு தாங்கள் தெரிந்தவர்கள், நன்கு பிறந்தவர்கள், என்னை பற்றி அறியாத தங்கள் வாக்கி சொல்லுகிறேன் என்று சொல்லி அப்பொழுது கண்ணை வேண்டினும் ஈகுரை காக்கின்ற மண்ணை வேண்டினும் வாகுடன் நீங்குவேன், பொன்னை வேண்டினும் வாகுடன் நீங்குவேன், பொன்னை வேண்டினும் வாகுடன் நீங்குவேன். அந்நிய மாதரை அரக்கணமோ கனவிலும் நிறையமாட்ட சாமி கண்ணி மண்டான் தந்து விடுகிறேன், பொன்னி மண்டான் தந்து விடுகிறேன், போனி மண்டான் தந்து விடுகிறேன். ஆனால் என் மனைவி தவிர மற்ற எந்த பொண்ணை எடுத்து பார்க்க மாட்டேன் சாமி என்று சொல்லுவார்கள். அப்படியா? கண்ணி மண்டால் கொடுத்து விடுவாயோ, மண்ணி மண்டால் கொடுத்து விடுவாயோ? கண்ணை கொடுத்து சொன்னார். இந்த கண்ணகப்பட்டது இந்த உலகத்துக்கு பிரதானம், உலகத்தை பார்க்கக்கூடிய கண்ணை மட்டும் உண்டு, அது எனக்கு தந்து விடுவேண்டா. ஆனால் இந்த நாடு நகரத்தை எனக்கு தந்துவிடு என்று சொன்னார். தருகிறேன் சாமி, நான் இல்லை என்று சொல்லி அறியாமல் சாமி தருகிறேன் என்று தெரிவித்த பிறகு சென்று அதாவது ஏதோ அடித்து வருகிற சாமி எடுத்து பெற்று செல்லுங்கள் சொன்ன மாத்திரத்தை புறப்பட்டு நடச்சதோ என்றார்கள். எதற்காக சாமி? அதான் கேட்டதை கொடுத்து விட்டேனே, எதற்கு நிறுத்துகிறேன் என்று இழைத்தவர்கள். ஆனால் இந்த நாட்டை கொடுத்து விட்ட இல்லவா? நீ நாட்டை கொடுத்த காரணத்திற்காக இன்று முதல் அரசராக நீ ஆங்கியாக இருக்கின்றார். அதற்காக நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த காய்கறி என்ன சொல்லி சொல்லி நாடகத்தை அனைத்தும் சாமி இது அனைத்து உங்களுக்கு சுத்தமானது என்று தெரிவித்த உடனே அரண்மனை சிங்காசனம் அரண்மனை சிங்காசனம் அமைச்சரை நான் இழந்தேன் இழந்தேன் கொடுமையிலா சிவனே நாம் அடுத்திருக்கக்கூடிய அந்த காவடி அங்கு செல்ல தெரிவித்தார். அதனுடைய சித்திரத்தில் சென்று சென்ற பிறகு நாட்டை கொடுத்து விட்டீங்களா? ஆனால் நான் போதும் கேட்டல்லவா இந்த நாடு நடந்து யாரும் நடத்துவதற்காக பொன் கேட்டல்லவா? அது எங்கே என்று கேட்டார். சாமி அதான் ஆரம்பத்தில் கொடுத்து விட்டேனே என்று கூறினேன். அரசரா நீ நாட்டை கொடுக்கும் போது இது நீக்கத்தவதாக சொல்லவில்லை என்று சொன்னார். சாமி எப்படித்தான் சொன்னேன் இல்லை என்று சொன்னார். அதற்காக இப்பொழுது நான் பெண் தேவைப்படுகிறது, அந்த நாட்டில் நல்கிறது, யாரும் நடத்துவதற்காக பொன் கேட்டதை கொடுத்து என்று சொன்னார். சாமி ராஜகடராக
48 நாள் தமிழ்தாரர்கள் சாமி தந்து வருகிறேன் என்று சொல்லி புறப்படும் போது முதலில் நம்ப முடியாது. நான் உங்களுடைய நட்சத்திரை அனுப்ப சொல்லி அனுப்பப்பட்டார்கள். அவர்களும் நானும் என் மனைவியும் என் ஓய்வும் புறப்பட்டு வந்து கொண்டிருந்தோம். காடு முள்ளு மண்ணெல்லாம் வளர்ந்து காலம் விட்டு போய்விட்டது. என்ன படாத வெறுப்பு பார்க்கிறார்கள். புலகர்கள் படாத வருகிறார்கள். 56 தேசத்தை அரசாட்சி விடுவதனால் கல்லிலும் முள்ளிலும் காட்டிலும் மேட்டிலும் நடக்கக்கூடிய ஆண்டவர் படித்து விட்டான் என்றார். சென்று கொண்டிருக்கிற போது நேராக சென்று அங்கு இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயத்தை கண்டு பார்த்த மாத்திரத்தை தேவி எந்த இடம் தெரியுமா? புனிதமாக இருக்கக்கூடிய இடம். காசி மாநகரத்தை எடுத்து விட்டோம். ஏன் தெரியுமா? ஒரு நேரத்திலே சிவனகப்பட்டவன் என்ன செய்திருக்கான சொன்னா பிரம்மனுக்கு 5 தலை இருந்தது. இந்த 5 தலை ஒரு தலை கிள்ளி எரிக்கப்பட்டார். அப்போது அவருக்கு பிரம்மத்தை தோஷம் பிடித்தது. அந்த தோஷத்தை கழிப்பதற்காக இங்கே வந்து அமர்ந்திருந்தார்கள். அமைந்த உடனே பேயனாக பித்தனாக புலையனாக அடிபித்து கிடந்தார். அவருக்கு வேலையிலேயே இங்கு வந்தவரையே அனைத்து போய்விட்டது. அம்மா இங்கு வந்திருக்கிறோம். நிச்சயமாக நாமளுக்கும் அந்த புண்ணியம் நீங்க விடும் சாமி என்று அந்த பெண்ணை பார்த்து சொன்ன வகையில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயத்தை கண்ணுற்று பார்த்து தரிசிக்க புறப்பட்டு காசியில் வாழும் கருணை கடலே காசியில் வாழும் கருணை கடலே இந்த காசியில் வாழும் கருணை கடலே கண்பாராய் அடைக்கலம் தாராய் கடை கண்பாராய் அடைக்கலம் தாராய் காசியில் வாழும் கருணை கடலே முன்னை போல் தெய்வம் உண்டோ கடலே கடலே கடக்கம் கருணை கடலே கருணை கடலே கருணை கடலே காசி மாநகரத்தை அடைந்து விட்டு அங்க இருக்கக்கூடிய புண்ணியம் எல்லாம் வீணாடி கொண்டு நானே ஓமை சென்று கொண்டிருந்தோம். அப்பொழுது காலை கட்டு வைத்து அடித்தார்கள், நெற்றிலே கல் வைத்து அடித்தார்கள், தரகர்கள் குளத்தால் வாடு பொறுப்படுத்தினார்கள். அதெல்லாம் சகித்துக் கொண்டு அம்மா இந்த உலகத்தில் எப்படி எல்லாம் வாழ போகின்றோம், எதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும்? 56 தேசத்தை அரசாட்சி பெறும் உண்டு உன் மக்களுக்கு வேண்டியதை கொடுத்துக் கொண்டிருந்தோமே. நம் நடையை பார்த்தாயா? என்னுடைய நடையை பார்த்தாயா? நான் மட்டுமல்ல, நீயும் இப்படி வாழக்கூடிய பெண்ணாக்கக்கூடிய நீ இப்பொழுது என்னோட சேர்ந்து வந்து இப்படிப்பட்ட இன்னல்களை அனுபவிக்கின்றார்கள். என்ன செய்வது? மனிதர்கள் நிறுத்தி பார்க்கின்றார்கள். இப்படி எல்லாம் வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும், சரித்து வைத்தோமே. அது அனைத்தும் மண்கோட்டை ஆகிவிட்டது. ஆண்டவா, மண்கோட்டை ஆகிவிட்டது. மனிதன் இணைப்பதுண்டு வாடி நினைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று மனிதன்
மனிதன் நினைப்பதுண்டு பாடு நினைக்கும் அன்று இறைவன் நினைப்பதுண்டு அவன் பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் அன்று தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுப்பார் தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தார் தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுப்பார் தந்தை திறந்து விட்டோம் தந்தம் வளர்த்து விட்டோம் மனது தொடுக்கிறது மயக்கம் மறிகிறது அழுதேலாதம் என்ன ஆட்சி நடக்கிறது மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கம் வந்து மனம் இருந்தால் யாரை வளர்ந்திடும் மறந்துவிடும் காற்றை மனம் இருந்தால் யாரை வளர்ந்துவிடும் கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்துவிடும் கூட்டை இறந்து விட்டால் காலி விளங்கிட்டோ கடமை என்னை அழைத்தோ பாலை விலங்குகளில் தினம் நாட்டியமாடையோ மனிதன் நினைப்பது இறைவன் நினைப்பது பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பது விதியின் தடங்களிலே விரைந்து பயணம் செய்தார் விதியின் தடங்களிலே விரைந்து பயணம் செய்தார் விதியின் தடங்களிலே விரைந்து பயணம் செய்வார் மதியோ மயங்குகிறதா சிறை மனமும் கலங்குகிறதா மதியும் மயங்குகிறதா மனமும் கலங்குகிறதா மதியும் மயங்குகிறதா சிறை மனம் கலங்குகிறதா உனக்கு எதிரில்லை குழப்பம் முடிந்ததா கணக்கை முடித்து விட்டே ஒரு கவலை முடிந்ததா மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கு வந்து வாழ்வு நிலைக்கு வந்து வாழ்வு நிலைக்கு வந்து ரூபாய் அன்பளிப்பை வாரி வெளியிருக்கின்றார்கள். அன்பு பள்ளி துபர் விஷயத்தை ஐயா அவர்களுக்கு கனி திருவத்தூரை சேர்ந்த சிலுவத்தூர் சேர்ந்த கருணை அவர்கள் சார்பாக அன்பளிப்பு வெளியிருக்கின்றார்கள். அன்பு பிடித்த வெளியிட்ட விஷயத்தை அனைத்து உலகம் நன்றி நன்றியை தெரிவித்துக் கொண்டு கதைப்பணி தொடரும் அப்படி இருக்கக்கூடிய தருணத்தோடு படாத படி மட்டுமல்ல எப்படியெல்லாம் வாழும் என்று ஆசைப்பட்டாலும் தமிழில் வாழ்வதற்காக ஆசைப்பட்டு ஒரு பொய் சொல்லக்கூடாது என்பதற்காக சத்தியம் என்ற ஒரே வார்த்தைக்காக வேண்டி எத்தனை சுற்றி இருந்தது. அதெல்லாம் வந்து தாண்டி வந்தோம் மண்ணு கூட மாறிய மனமையும் என் மகள் நோய் என்று சென்று கொண்டிருந்தோம். அப்பொழுது
என் மனைவி கேட்டார், தாங்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்தால் என்னால் தாங்க முடியவில்லை சாமி. ஆனால் கணவன் மற்ற கடமை மனைவி அடைப்பதற்கு உரிமை இருக்கிறதா என்று கேட்டார். என்ன எப்படி சொல்லுகிறார்? நான் பட்ட கடனை நான் தான் அடைக்க வேண்டும். இன்பத்திலையும் துன்பத்திலையும் வந்துவிட்ட நான் இப்போ இன்பத்திலே மட்டும் வந்துவிட்டேன். ஆனால் துன்பத்திலே பங்கு வர வேண்டிய கூடாதுன்னு தெரிவிக்கின்றீர்கள் சாமி. அப்படி என்னமா செய்ய போகிறா என்று சொல்லி கேட்டேன். அதற்கு தெரிவித்தார், சாமி தாங்கள் கடனை தீர்ப்பதற்கு ஒரே வழி இருக்கிறது, ஒரே வழி இருக்கிறது, அதை சுதான் செய்வீர்கள் கேட்டார். என்னதை வேண்டும் சொல்லி, சாமி முன்னிற்கு சேர வேண்டிய கடனை கொடுப்பதற்காக எஞ்சிருப்பது ஆண்டு இருக்கின்றேன். நான் பட்ட கஷ்டம் போராது மீண்டும் கஷ்டப்பட வேண்டுமா என்று சொல்லி என்னை விற்று முன்னிற்கு சேர வேண்டிய கடனை இந்த நேரத்தில் யாராவது இப்படி செய்திருப்பார்களா? ஒரு மனிதனுக்கு கஷ்டம் ஏற்பட்டால் ஆடு மாடுகள் விற்பது வழக்கம், வீடு மனைகள் விற்பது வழக்கம், கணவனுக்கு கடன் கொடுப்பது வழக்கம். ஆனால் கட்டிய மனதை யாராவது விட்டு கொடுத்திருக்கின்றார்களா? பிள்ளையாக இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்திலே நான் என் மனைவி லோகிதனும் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது என் மகனை வலது கரத்தில் பிடித்தேன், மனைவி இடது கரத்தில் பிடித்தேன். என் மனைவியை முருகனுக்கு சேர வேண்டிய கடனை கொடுப்பதற்காக என் மனைவி விற்க செல்கிறேன், என் ஆட்சி மனைவி விற்க செல்கின்றேன். யாரா வாங்குவதற்கு ஆள் இருக்கிறதா என்று சொல்லி வீதி வீதியாக காட்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய 4440 வீதிகள் அழிந்து பார்த்து விட்டேன். அழிந்து கொண்டே விளையோ விளை விளையோ விளை விளையோ என்று எப்படி தெரியுமா? உலகத்திலே தாயடிப்பார் தந்தையடிப்பார், உலகத்திலே தாயடித்தார் தந்தையடிப்பார், உலகத்திலே இருவரும் அடித்தார் விளையோ விளை என்று கூறினேன். உலகம் அறியாத புதுமை, உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை, உடல் வாழ்வியை கடமைக்கு நிற்பது உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை, உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை. அலைகடல் மேலோ கரும்பதை போல, யாரை வாயோ கரும்பதை போல, அலைகடல் மேலோ கரும்பதை போல, யாரை வாயோ கரும்பதை போல, அலைகடல் மேலோ கரும்பதை போல, யாரை வாயோ கரும்பதை போல, நிலையோ விழந்தேனே நிலை குலைந்தேனே, நிலையோ விழந்தேனே நிலை குலைந்தேனே, உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை. கேளுமையா இல்லை கேளுமையா, என் மனதை வெட்கப்படுகிறது. கேளுமையா கேளுமையா இல்லை கேளுமையா, வாழப்பிறந்தோ நிலை பாருமையா, கேளுமையா இல்லை கேளுமையா, வாழப்பிறந்தோ நிலை பாருமையா. எம்மானம் என்றாரும் எம்மானம் காக்க, எம்மானம் காத்திடவே இருந்ததும்
நாளும் 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 காய்க்கவே அரசாங்கம் அறியாத புதுமை இந்த உலகம் அறியாத புதுமை தேடுமையா கேளுமையா வினை கேளுமையா விளையோவில்லை என்று கூறினேன். அங்கே காசி வாரத்திற்கு கூடிய காலவந்தமாக போட்டி வருவோம். என் மனைவியும் என் மகனை ரோகிணி நிலைக்கு வந்துவிட்டார். தலைவரே, இந்த கூலி கொடுத்து விட்டேன். அந்த விஸ்வாமத்து முன்னுக்கு சேர்மனை கடலை கொடுத்து விட்டேன். நான் கொடுத்ததாக சொல்லி அவருக்கு நன்றி சொல்லி சொல்லுங்கள் தெரிவித்த உடனே அரிச்சந்திரா முன்னுக்கு சேர்மனை கடலை கொடுத்து விட்டார்களா? ஆனால் இத்தனை நாள் உங்களுடைய காட்டிலும் மேட்டிலும் கல்லிலும் முள்ளிலும் உணர்ந்து வந்தேனே, எனக்கு எங்கே கூடிய நிகழ்த்தார் சாமி தர்மையா இல்லை இல்லை என்று சொல்லி தெரிவித்தார். இல்லை என்று சொல்லி அறியதவன் ஆகையினால் தந்து விடுகிறேன் என்று சொல்லி எஞ்சிருப்பது என்ன, ஆறு மாதங்கள் இருப்பது போல சந்தையை ஓட்டிக் கொண்டு என் மனைவியும் என் மகளில் ஓய்வு விற்றுவிட்டேன். எஞ்சிருப்பது ஆண் சாமி என்னை விற்ற தருகிறேன் என்று சொன்னேன். என்னை யாராவது வெளிக்க வாழ்வதற்கு யாராவது இருக்கின்றார்கள்? இருக்கிறார்களா? என்னை வந்து கொண்டிருக்கிற பொழுது அங்கே காசு இருக்கக்கூடிய வீரபகத்தேவரோ என்னை நான்கு புறப்பட்டார். அங்கு விட்டார். நான் விட்டு அவருக்கு தலைவரை கொடுக்க வேண்டிய கூலியை கொடுத்து விட்டேன். பிறகு இன்று முதல் எனக்கு நீ அறிவை உங்க வெற்றி எனக்கு தந்துவிட்டார். இன்று முன்பு நான் என்ன சொல்லுகின்றேனோ அத்தனை விஷயம் என்று தெரிவித்தார். இதுவா என்ன கொடுமை இது, என்ன கொடுமை இது? இது உங்களுக்கே நியாயமாக இருக்கிறதா? செங்கல் பிடித்து அரசாட்சி வரும் முன்பு நாட்டு மக்களுக்கு வேண்டியதை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இப்படி அறிவையாகி பித்தமாகி புலையமாகி நின்று கொண்டிருக்கிறது. இது எதற்காக? இறைவா இறைவா என் நாமத்தை உச்சரிக்கின்றேன். கவலைகளையாக உன்னை திறந்த உலகத்தில் யாரப்பா நிற்கின்றேன்? யாரும் நிற்கவில்லை. ஆகையால் இந்த உலகத்தில் எப்படி பிறக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் சரித்திரம் படித்தனாக என்ன செய்வது? இறைவன் கொடுத்ததை தடுப்பதற்கு யாராலும் முடியாது. ஆகையினாலேயே இந்த உலகத்திலே நான் எப்படி வாழ வேண்டும் ஆசைப்படக்கூடிய தினத்தோடு பிறக்கின்றார்கள், இறந்துவிடுகிறார்கள். அந்த பிறந்த மனிதப்பட்டு வாழ்கின்றார். வாழ்ந்தவர்கள் கடைசியாக என்னை போன்று அனதையா இருக்கக்கூடிய நான் இறந்து விட்டார். என்னை தூக்குவதற்கு யார் இருக்கின்றார்கள்? 4 பேர் அவசியம் தேவை. என் கவனத்தோடு உள்ளத்தில் இருப்பதெல்லாம் சொல்லவோ வார்த்தை இல்லை. நான் உண்மையாய் பிறக்கவில்லை, உணர்ச்சியோ மறையவில்லை. எந்த செல்ல எனக்கு ஒரு சொந்தமில்லையே, இவருக்கோ இறைவன் தந்தான். 4 பேருக்கு நன்றி, இந்த 4 பேருக்கு நன்றி. எதற்காக நீ பிடித்தார்? நாட்டை ஆண்ட மன்னன் இப்படி அடிமையாகி வீரபலத்தவனுக்கு அடிமையாக வந்து கொண்டிருக்கிறேன். 4 பேருக்கு நன்றி, இந்த 4 பேருக்கு நன்றி. 4 பேருக்கு
இந்த நாலு பேருக்கு நன்றி. தாயில்லாத கராவிக்கெல்லாம் தோல்வியத்தை ஊற்றி செல்லும் 4 பேருக்கு நன்றி. இந்த 4 பேருக்கு நன்றி.